ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22 அடிக்கு 43 அடின்ற சைஸில் இருக்குங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 946 ஸ்கொயர் ஃபீட்டு 2 பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான் இது. வித் கார் பார்க்கிங்கோட இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் 14 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற சைஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கேட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தோம்னா ஸ்டேர் கேஸ்க்கான வியூ இருக்குங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து ஸ்டெப்புக்கான ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்து பெட்ரூம்லேருந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட இருக்குது. இங்கே ஸ்டேர் கேஸ்க்கான வியூ இருக்குது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்தோம்னா வீட்டோட மெயின் டோர் இங்கே தான் இருக்குது. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடி 3 இன்ச்சுக்கு 12 அடின்ற சைஸில் இருக்குங்க. நல்லாவே ஒரு பெரிய லிவிங் ஹால் தான். இங்கே சோஃபாக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து கார்னரில் வைக்கிற மாதிரி டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி கேபினெட்டுக்கான வியூ இந்த பக்கம் இருக்குது. இந்த லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் பார்த்தோம்னா டைனிங் ஹால் 10 அடிக்கு 9 அடின்ற சைஸில் இங்கே டைனிங் ஹால் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய டைனிங் ஹாலுக்கான வியூ இருக்குது. இந்த டைனிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் 10 அடிக்கு 10 அடின்ற சைஸில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அட்டாச்சு டாய்லெட் இங்கே 4 அடிக்கு 6 அடின்ற சைஸில் இங்கே இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிங் சைஸ் பெட்டும் போட்டுக்கலாம், குயின் சைஸ் பெட்டும் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோருக்கு பக்கத்துலேயே வந்து வார்ட்ரோப்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடில் நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து விண்டோக்கான ஆப்ஷன், இந்த சைடு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேர் கேஸ் கீழே கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த லேண்டிங் போர்ஷன் உள்ளே தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓகேனா நம்ம இந்த மாதிரியான டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கீழே ஒரு டோர் கொடுத்தோம்னா நம்ம ஸ்டேர் கேஸ் கீழே அவுட் சைட்லேருந்து கூட யூட்டிலைஸ் பண்ண நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் தான் 10 அடிக்கு 10 அடின்ற சைஸில் இருக்குங்க. இங்கே வந்து வார்ட்ரோப்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஷெல்ஃபோ இல்லை வார்ட்ரோப் மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் 7 அடிக்கு 4 அடி 3 இன்ச்சுன்ற சைஸில் இங்கே அட்டாச்சு டாய்லெட்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு பூஜை ரூம்ங்க. இந்த பூஜை ரூம் வந்து 3 அடிக்கு 3 அடின்ற சைஸோடு இருக்குது. நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். 3 அடிக்கு 3 அடி வந்து ரொம்ப சின்ன சைஸ்ன்னு சொல்ல முடியாது. பூஜை ரூமுக்கு வந்து நல்லா கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாப் இப்படி கொடுத்து இங்கே சிங்க் அண்ட் கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் இருக்குது. தேவைப்பட்டால் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த சிங்க் இங்கே கொடுத்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ்வை சென்டரில் கொடுத்துக்கலாம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 7 ஃபீட்ன்ற சைஸோட இருக்குது. இந்த கிச்சன்லேருந்து பேக் சைடு யூட்டிலிட்டிங்க 4 அடி 3 இன்ச்சு அகலத்தோட இங்கே பேக் சைடில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறையா அடுத்தடுத்த வீட்டோட டைமென்ஷன்ஸோட பிளானை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான் டிசைன்லாம் தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணினீங்கன்னா பெய்டு சர்வீஸோடு உங்களுக்கு வந்து பிளான் போட்டு கொடுப்போம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.